வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். யுவன் யுவதி அவர் சொன்ன மாதிரி பழனி, ஆறுமுகம், திருத்தணி இப்படி ஆக்ஷன் ஸ்டில்ஸாக வந்துட்டு இருந்தபோது எனக்கே ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. பத்திரிகையோட நல்ல ஆதரவில் கண்டேன் காதலை பார்த்தீங்கன்னா ஜனங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பரத்தை வேற ஒரு டோனில், கலரில். ஸோ அப்போ தான் வந்துட்டு நினைத்தாலே நிற்கும் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா போச்சு. ஸோ குமார் சார் வந்துட்டு கதை சொன்னார். ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு யூத்ஃபுல்லான இன்னைக்கு உள்ள யூத்துக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை தான் யுவன் யுவதி. அது எப்படி சொல்கிறதுன்னா, இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கிராமத்தில் பிறந்தாலும் எங்கேயோ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், படித்து படிப்பு 4 பேரை சேர்க்கறதுன்னு நினைப்பாங்க. பட் ஆனால் படிப்பு 4 பேரை பிரிக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சம்பத் சார் தான் வந்துட்டு அப்பாவை பண்ணியிருக்காரு. இந்த இந்த யூத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை, அதில் ஒரு ஹீரோ வந்துட்டு ஹீரோவோட லவ் இன்ட்ரெஸ்ட் என்னோட காதலியாக வந்துட்டு ரீமா பண்ணியிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். இப்போ சொன்ன உடனே ரொம்ப கலர்ஃபுல்லாக, யூத்ஃபுல்லாக, எனக்கு நினைத்தால நினைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட மேக்கிங் ஸ்டைல். ப்ளஸ் எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யங்கான டீம். கேமரா கோபி, இளையராஜா, அப்புறம் ப்ளஸ் இந்த விழாவின் நாயகன் விஜய் ஆண்டனி, அவரோட பல பாட்டுகளுக்கு நானே வந்துட்டு பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்தில் என்ன பண்ணுவார், பிகாஸ் நினைத்தால் இனிக்கும் படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ யுவன் யுவதி வந்துட்டு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. சாங்ஸ் எப்படி பண்ண போகிறாரு, ஏன்னா இவங்க 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா படத்தில் 5 சாங் இருக்குது. ஒவ்வொரு சாங்க்கும் ஒரு ஃப்ளேவர், கமர்ஷியல் வேல்யூம் விடாமல் ஒவ்வொரு சாங்க்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதில் என்னோட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த ஓ மை ஏஞ்சல் சாங் ரொம்ப ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது என்ன ஏதுன்னு இருக்கும், பட் மெலடிலாம் கேட்க கேட்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கொலக்குத்து சாங்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாசுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சாங். எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரிச்சாக எடுத்த என்னோட டீம், ப்ரொடியூசர்ஸ் ராம்தாஸ் சார், பைஜா, அப்புறம் வந்துட்டு ஃப்ரான்சிஸ் சார், எல்லாரோட கோஆப்ரேஷன், எல்லாரோட இதனால தான் இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களோட பத்திரிகையாளர்களோட ஆதரவில் இந்த படம் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். வெகு விரைவில் வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தேவை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். Well, of course, this is my first film here, and I'm really excited. I want to really thank the producers, my director Kumar sir. He was fabulous to work with, and of course Bharat. You know, he's a very difficult hero to be pitted against because he's good at everything he does. So I had to really work hard to even, you know, kind of match up to his talent. Then of course it was so much fun working with Sambat sir. I used to keep making fun of him, saying he's too good looking to be a father-in-law. ஐயோ சார், நான் தமிழில் பேசியிருப்பேன். ஆனால் ஓகே, எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு 8 years வரை நான் கூனூர் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்டேன்ஸ் ஹை ஸ்கூலில் அங்கே. ஆனால் இப்போ கொஞ்சம் டச் விட்டுருக்கு, அவ்வளோ நல்லா பேச மாட்டேன். நான் டப் கூட பண்ண வைக்கல. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே டப் பண்ணணுன்னு தான் இருக்கேன். எனக்கு ஐ ரியலி வாண்ட் டு டப் இன் தமிழ் ஃபிலிம்ஸ் டூ. ஸோ ஓகே, ஸோ many heroines before me have got a really, really wonderful, you know, what do you say, invite from you guys here before. Like, I think a lot of Kerala heroines have come here, and I really hope that you also welcome me with the same warmth and love. I'm already getting it from my team, so I'm hoping to do good work here, and I hope I have your support. Thank you so much. குமார் வந்து இந்த படத்தை எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறச்ச குமாரும் ஃப்ரான்சிஸ் வந்து பேசுகிறச்ச நான் யூஸ்வலாக எல்லா படத்தையும் நான் எப்படி அந்த படத்தில் இருப்பேனோ யோசித்து பார்ப்பேன். அது எனக்கு பிடிச்சதுன்னா நான் பண்ணுவேன். அந்த வகையில் பிடிச்ச படம் யுவன் யுவதி. ஏனால் இதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், இந்த படத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நம்ம டீமில் தெரியும். உங்களுக்கு ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணோம். படத்தில் பண்ணுறப்போ எந்த சந்தோஷம் இருந்ததோ, சமீபத்தில் ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்கு முந்தி படம் பார்த்தோம். நான் பல வருஷம் கழிச்சு கண்ணெல்லாம் தண்ணி வர்ற மாதிரி சிரிச்சிருக்கேன். இது ஒரு லைட் ஹார்ட்டட் படம். ஒரு 2-2.5 மணி நேரம் ஜாலியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்து ஒரு படத்தை பார்க்கலாம். நீங்கள் முக்கியமாக வந்து லொக்கேஷன்ஸ்
படம் வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு சிட்டியில் வந்து அப்படியே ஒரு ஃபாரின் லொக்கேஷன் போகிறச்ச ஒரு ரிலீஃப் அது நீங்கள் அதில் தெரியும் உங்களுக்கு. சீஷல்ஸ் ஐ திங்க் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ். இதுக்கப்புறம் நீங்களே போவீங்க. அண்டு நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் சீஷல்ஸ் போகணுன்னு பிளான் பண்ணுவாங்க. பாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்கும், சொல்கிறதே வேணாம். விஜய் ஆண்டனி சார். அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா நான் இந்த யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யாருக்கு ஜென்ரலி ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் நான் எஸ்எம்எஸ் பண்ணுவேன். பட் இந்த படத்தை பார்த்துட்டு நான் உடனே எஸ்எம்எஸ் பண்ணேன் பரத்துக்கு. ஐ செட், பரத், திஸ் இஸ் அ ஷோர் ஷார்ட் புல்ஸ் ஐ ஃபிலிம் ஃபார் யூ. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் குமார் கூட ஒர்க் பண்ணுறேன். 2வது படம் அது. முதல் படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நினைத்தால் நிற்கும் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண டேரக்டர் வந்து குமார். உரிமையாக வந்து இது வச்சுங்க குமார் அப்படின்னு சொன்னால் கூட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எனக்கும் குமாருக்கும் இடையில. அதனால தான் நினைத்தால் நிற்கும் படத்தில் உள்ள எல்லா பாட்டும் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த யுவன் யுவதிர படத்துலையும் வந்து எல்லா பாட்டும் ஹிட் ஆகும். மியூசிக்கலி என்ன வித்தியாசம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக என்னோட படங்களில் கொஞ்சம் குத்து ஃபாஸ்ட் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து அதை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற ஸ்கிரிப்ட் கிடைச்சிது எனக்கு. இந்த படத்தில் வந்து மெலடிஸ் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். 24 மணி நேரம்னு ஒரு பாட்டு, உன் கண்ணை பார்த்த பிறகு ஒரு பாட்டு, அப்புறம் கொல்ல குத்து குத்துறான்னு ஒரு குத்து சாங். இது வரைக்கும் நான் வந்து நாக்கு மோக்க ஆத்திச்சூடின்ற மாதிரி ஒரு பெப்பி அந்த குத்து பாட்டு தான் பாடியிருக்கேன். நிறைய மெலடி பாடினதில்லை. இந்த படத்தில் முதல்ல வந்து ஓமை ஏஞ்சல்ன்ற பாட்டு நான் மெலடி பாடியிருக்கேன் அண்ணாமலையோட லிரிக்ஸில். ரொம்ப பாட்டெலாம் நல்லா வந்திருக்கு. நான் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் சொல்வீங்க. படம் பார்த்துட்டேன், ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ரொம்ப விழுந்து சிரிச்சிருக்கேன். சந்தானம் பரத்தோட காம்பினேஷனில் சாங்ஸ் காமெடிலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பரத் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எல்லா படத்தை விடையும் இதில் வந்து இன்னும் ஹேண்ட்ஸமாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ரீமா கலிங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் கரெக்டாக ஃபண்டு பண்ணணும், நல்லா ரிச்சாக பண்ணணும்னு நினைக்கணும். அதையெல்லாம் நினச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் ராமதாஸ் சார். ரொம்ப ரிச்சாக அந்த படத்தை வந்து சீஷல்ஸில் ஒரு ஃபாரினில் போய் படம் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப செலவாக உங்களுக்கு தெரியும். பட் 30 நாளைக்கு மேலே ஃபாரினில் தங்கி சீஷல்ஸில் மலேசியாலாம் சுற்றி பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. ரொம்ப குவாலிட்டியாக வந்திருக்கு. பைஜா மேடம், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் காம்பினேஷனில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த 2 பேருமே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் பழக்கப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல காட்ஃபாதர் மாதிரி இருந்து யுவன் யுவதி படத்தை நல்லா முடிச்சு கொடுத்த ஃப்ரான்சிஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய நீங்கள் 3 பேர் சேர்ந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சம்பத் சார் கலக்கிட்டீங்க. அவரோட வாய்ஸுக்கு நான் ஃபேன். ரொம்ப அருமையாக அழகாக பேசுகிறீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ நான் உங்க கூட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கதையோட முக்கியமான இன்னொரு ஹீரோ வந்து ராமகிருஷ்ணன் சார். சார் அவங்களோட கதை தான் இந்த யுவன் யுவதி. அவங்களோட வசனம் தான் அந்த படத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த டீம் கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். தேங்க்யூ. ரொம்ப பிரமாதமான ஒரு தாளக்கட்டு ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு அந்த பாட்டில். ஆப்ரேஷன் கிளம்புறாங்க அவங்க திருநங்கையா மாறுறதுக்கான ஒரு இடம். அந்த இடத்துல அவங்க தாயம்மா, அவங்க இருக்க தோழிகள் எல்லாமே வாழ்த்தி அதுக்கான சடங்குகள்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நான் வந்து இந்த இந்த படத்தை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மாதத்தில் ரிலீஸ் ஆயிரும். ஸோ நீங்களே பார்த்துட்டு அதை என்னென்ன கமெண்ட்ஸ், உங்களோட ப்ளஸ் மைனஸ், உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக வேணும். நான் போன படத்தில் கூட நான் நிறைய பத்திரிகையிலலாம் எழுதலை, கண்டிப்பாக மைனஸ் கூட எழுதணும். அதை நான் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்த படத்தில் நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இது முதல் படம். ஸோ அந்த ஒரு எனர்ஜி நல்லா இருந்தது. கண்டிப்பாக விஜயானி சொன்ன மாதிரி இந்த டீம், இந்த ப்ரொடக்ஷன் டீம் கண்டிப்பாக இது வந்து நல்லா நிறைய படம் பண்ணணும். இதுக்கு மூல காரணமாக பெரிய பேக் போனாக இந்த படம் யுவன் யுவதியை ஒரு பெரிய சப்போர்ட் நான் நினச்ச மாதிரி பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இருக்கார். அவர் தான் மிஸ்டர் ஃப்ரான்சிஸ். இந்த படத்தோட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தால் அன்னைக்கு கூட பல மடங்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கு. அதை வந்து நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போது ஃபீல் பண்ண மாட்டீங்க, படம் ரிலீஸ் ஆகிற டைமில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ விஜயனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அப்படி இருக்குது. அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஹீரோவாக, நான் ஆக்சுவலாக அதை என்கரேஜே பண்ணலை அவர் ஹீரோவாக நினைக்கணும்னு. பட் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 4 சீன் பார்த்தேன் அவர் படத்தோட. இது சூப்பராக இருக்குது. ஐ திங்க் அவரும் அதுலேயும் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். அண்ட் விஜயானி, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக மேலே உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறேன். என்னோட முக்கியமாக கேமராமேன் கோபி, அவர் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோட ரொம்ப 10 இயர்ஸாக, மோர் தென் 10 இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்ட் அவர் பாலு, என் ஃப்ரெண்ட் பாலு கேமராமேன். அவர்கிட்ட ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஷுவல்ஸ்லாம். அண்ட் அவருக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும். அண்ட் பிரபாகர் எடிட்டர்,
அவர் வந்து என்ன எப்படி சொல்கிறதுனா லைக் எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த ப்ராஜெக்டில். கொஞ்சம் ஸ்லோ தான், பட் சூப்பர் பர்சன், நல்ல வெரி டேலண்டட் பர்சன் அவர் பிரபாகர். அண்ட் எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் இளையராஜா எல்லாருமே ரொம்ப சப்பாருங்க. இந்த பேக் ட்ராப் கூட பார்த்தீங்கன்னா அழகாக கம்போஸ் பண்ணி இந்த பிளாக் ஏரியா அப்படி வரணும், சைடில் எப்படி இருக்கணும், அதெல்லாம் கூட ஐடியா கொடுத்து ராஜா தான். ஸோ அவரோட ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த சான்ஸ் வந்து குமார் சார் கொடுத்ததுக்கு காரணம் வந்து நான் அவரும் ஒரு 13 இயர்ஸ் நான் பாலு சார்கிட்ட ஃபஸ்ட்டு அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ண காலத்துலேருந்து குமார் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப அறிமுகம். அந்த நினைத்தால் இணைக்கும் படத்தில் வந்து நான் அசோசியேட் கேமராமேன், அந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு இந்த படத்தை வந்து கொடுத்துருந்தார். அண்ட் தேங்க்ஸ் டு ஃப்ரான்சிஸ் சார், ராம்தாஸ் சார் அண்ட் பைஜா மேடம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. படத்தில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். மை நேம் இஸ் இளையராஜா. ஆக்சுவலி நான்லாம் ஸ்டேஜில் ஏறிலாம் பழக்கம் இல்லைங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சாபு சிறில் அவரோட உதவியாளர் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இப்போ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரில அந்த அளவுக்கு. சரி, நான் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இந்த படத்தை இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஆக்சுவலி எனக்கு 3 வெரைட்டியாக இந்த படத்தில் சேலஞ்சிங்காக ஆர்ட் டைரக்ஷன் கிடச்சது. வில்லேஜ் லுக்கில் மட்டுமே படம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ நான் வில்லேஜ் மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வில்லேஜ் லுக்கு கிடச்சது, சிட்டி லுக்கு கிடச்சது. ஸோ சேலஞ்சிங்கான ஒர்க் எனக்கு இந்த படத்தில் 3 வெரைட்டியில் கிடச்சதுனால நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே.